வணக்கம். வாழ்க வளமுடன். வீட்டில் தயிர் இருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கொஞ்சமாக வர கொத்தமல்லி, உளுந்தம்பருப்பு, நிலக்கடலை பருப்பு, கொஞ்சமாக சீரகம், ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு எண்ணெய் விடாமல் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் அதிலே வரமிளகா, பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு லைட்டாக லேசாக எண்ணெய் விட்டு வறுத்து எடுக்கணும். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தூள் அந்த சூட்லேயே போட்டு நல்லா வறுத்துருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், அப்புறம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இதெல்லாம் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். அதை அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு கெட்டியான தயிர், இந்த மாதிரி தயிர் எடுத்துக்கலாம். தண்ணி விடக்கூடாது. அதை நல்லா அடித்து விட்டுக்கணும். அந்த அடித்த தயிர்லேயே உப்பு, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த வறுத்த மசால் பொருள் எல்லாமே போட்டு நல்லா கலக்கிடணும். இது தயிரை நம்ம சூடு பண்ண தேவையில்லை. தயிர் அப்படியே டைரெக்டாக போட்டு நல்லா கிளற வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், கத்திரி வத்தல், மோர் மிளகாய் வத்தல், ஊறுகாய், இந்த மூணையும் வச்சு இந்த தயிரையும் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா அப்பப்பா. இனிமே இப்படி தான் செய்வீங்க தயிர் இருந்ததுன்னா. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெறுமனே மிளகாத்தூள் வச்சும் தாளித்து ஊற்றி பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ அந்த சாப்பாட்டில் மோர் மிளகா, கத்திரி வத்தல், ஊறுகாய் இது எல்லாத்தையும் வச்சு அப்படியே சாப்பிட்டு பாருங்கள். சொர்க்கம்தான். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.